அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இது நம்ம தேங்காய்பட்டினத்தில் காணக்கூடிய அந்த பீச்சும் அந்த பள்ளியும். நான் இப்போ நிற்கிறது நம்ம ஆர்பர் கல்லில் இரமந்திர பகுதியிலாக நான் நின்றுட்டுருக்கேன். அங்கே நிறைய ஆளுங்க வந்து தும்பறிதாங்க, மீன் பிடிக்கிறாங்க. போட்டுகள் வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. போட்டுகளெல்லாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் முடித்து தொழிலுக்கு போயிட்டாங்க. கடல் ரொம்ப சாந்தமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மாலை கருவாப்பச்சு கிடக்கு பார்த்தீங்களா? நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. நிறைய பேர் மீன் பிடிச்செல்லாம் கொண்டு போகிறாங்க. நிறைய பாருங்க, இரமந்திரையில் அப்படிருக்கிற சூண்டியல் வளைவுகளும் அதெல்லாம் தெரியுது. பாருங்கள், ஆர்பர் கல் பக்கத்தில் மீன் மாலை கருவாப்பச்சு கிடக்கு. நான் வரும்போது ஒரு பெரிய மீன் அதை போட்டு விரட்டிகிட்டே கிடந்தது. இப்போ பாருங்கள், மீன் கருவாப்பச்சு கிடக்கு. பெரிய மீன் கிடந்து அடிக்குது. அதில் இது ஆர்பருக்கு உள்ள அந்த பழைய முட்டிக்கும் இடையில நான் நிற்கிறது. இப்போ போட்டிருக்கக்கூடிய புதிய முட்டியிலாங்க நான் நிற்க. இதுதான் புதுசு. அதனால் அது கீழா முட்டி, இதுதான் அந்த பழைய முட்டி. இதுக்கு இடையில தான் அந்த மீன் கிடந்து விளையாடிட்டு கிடக்கு. ஒரு மீன் தம்பி பிடிச்சான். கரிமீன் மாதிரி இருக்குது, பட்டு கரிமீன் கிடையாது. இது கடலில் உள்ள மீன். அந்த கண்ணாடி மீன் மாதிரி தான் இருக்குது. மீன் பிடிச்ச தம்பியை பாருங்கள். இங்கே பாருங்கள், கப்பல் போல் போகுது ஒரு பெரிய போட்டு. ஃபிஷ்ஷிங் போட்டு. ஃபிஷ்ஷிங் போட்டு மீன்ஸ் எல்லாமே ஃபிஷ்ஷிங் போட்டு தான். ஆனால் இது இந்த மடி அடித்து மீன் பிடிக்கக்கூடிய போட்டு. அதுங்க ஹார்பரில் எவ்வளோ போட் இருக்குது. தென்னந்தோப்புகள், மலைகள், அந்த ஹார்பருக்கு கல் உண்டாக்கக்கூடிய மிஷின்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு கூட்டம் தம்பிமார் நின்று மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே வெளி ஊர்களிலேருந்து வந்து மீன் பிடிக்கக்கூடிய பிள்ளைங்க தான். இந்த ஊரில் உள்ளவங்க யாரும் கிடையாது. சரியா? கேட்டால் சொல்கிறாங்க டைம் பாஸுக்கு வரோம், சில சமயம் நிறைய மீன் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இறைமந்துறை பீச்சும் இறைமந்துறை பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சின்ன சின்ன தூண்டில் வளைவுகள், அந்த பீச்சு, அந்த கல்லுகள் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது, அந்த மிஷினரிகள், அந்த போட்டுகள். எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏசியில் இருக்கிறோம், பெரிய பில்டிங்கில் இருக்கிறோம், பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மன அழுத்தத்தை உண்டாக்கி மரணத்தை உண்டாக்கிடும். அதனால் ஈவினிங் ஆகும்போது கடற்கரையோடு எல்லாம் சேர்ந்து பகுதிகளில் போய் கடல் காற்று வாங்கி அந்த பீச்சுகளை பார்த்து பிள்ளைங்க மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்து மனசு ஒரு ஆறுதலாட்டு ஒரு சந்தோஷமாக வரும்போது ரொம்ப ஒரு புதிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி இருந்து பழகுங்க. நம்ம ஊரில் எல்லா வசதியும் இருந்தும் நம்ம பீச்சுக்கு போகாமல் சுற்றி பார்க்காம வீட்டிலே வீடுன்னு எல்லி இருந்து ரொம்ப மன அழுத்தத்தில் வேதனைப்படுறதை விட இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான. வணக்கம்.